ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நேற்றுக்கு ஒரு சில டிஎம்ஸ் வந்திருந்தது. இந்த மாதிரி சிந்து பைரவி சீரியலை விட்டு ரவீனா அக்கா விலகிட்டாங்களா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் விசாரிச்சா, ஆமாம், சிந்து பைரவி சீரியலை விட்டு ரவீனா விலகியிருக்காங்க. ஆக்சுவலாக விலகியிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி விலக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் சரியான ஒரு வேர்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரவீனாவுக்குமே ரொம்ப பெரிய ஒரு ஷாக் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ரவீனாவுக்குமே எந்த ஒரு இன்டிமேஷனுமே கொடுக்காம சடனாக ஒரு ஃபோன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் சீரியலில் இல்லை அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டு ரொம்பவே ஷாக்கில் தான் இருந்திருக்காங்க அவங்களுமே. 2 ப்ரமோ ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு ப்ரமோ 2 ஜோடியோட ப்ரமோவும் ரிலீஸ் ஆயிருந்தது. இன்னொரு ப்ரமோ ரவீனா அந்த ஜோடியோட ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரவீனாவோட கேரக்டருமே இது வரைக்கும் பண்ணாத ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர், காலேஜ் படிக்கிற பொண்ணு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்தது ப்ரமோ. ஏன் சடனாக ரவீனாவை இந்த சீரியலை விட்டு தூக்குனாங்க அப்படின்ற அந்த கேள்விக்கான பதில் தெரியல. ஆனால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒன்று ப்ராப்பரான கனெக்டிவிட்டி இருக்காது நம்ம டீமோட, அதே மாதிரி சேனலோட ஹீரோயினுக்கு. இல்லை ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்கேஸ் ரேர் சினாரியோவில் இந்த மாதிரியும் நடக்கும். அவங்களோட ஃபேவரட் பர்சன் யாருக்காவது சான்ஸ் கொடுக்கறதுக்காக கூட இந்த மாதிரி தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதனால் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியலை. ரவீனா இந்த சீரியலில் இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தம். ஏன்னா அவங்க அந்த மௌனராகம் சீரியல்லையே அவ்வளோ சூப்பரான ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ நாள் பிரேக் அப்புறம் அவங்களுக்கு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி சேனலில் ஒரு சீரியல் வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னும் போது இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ்க்கான எபிசோட் எடுத்து முடிச்சிட்டாங்க. ரவீனாவை வச்சு எடுத்த சீன்ஸ் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் வருவாங்களா, இல்லை 2 மந்த்ஸ் ஃபோட்டேஜும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக எடுக்க ட்ரை பண்ணுவாங்களா? இப்போ புதுசாக எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எதிர்பார்க்குற டைமுக்கு சீரியலை லான்ச் பண்ண முடியாது கண்டிப்பாக. ஹீரோ ஹீரோயினை ரிவீல் பண்ணலை அப்படின்னாலுமே அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் எடுத்த வீடியோஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க. நானுமே பார்த்தேன். அதோட அப்டேட்ஸ் எல்லாமும் எடுத்து வச்சுருந்தேன். நான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது அதை ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. நியர்பை 2 மந்த்ஸுக்கான எபிசோட் எடுத்து வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு முடிவு சேனலுக்கு ரொம்ப பெரிய ஒரு லாஸும் கூட. எடுத்த சீக்வன்ஸ் எல்லாம் மறுபடியும் எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரவீனாவை வச்சு லான்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவருக்கு பதில் இவர் அப்படின்ற மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்க இந்த சீரியல்லேருந்து தூக்கி கிட்டத்தட்ட 4 டேஸ் மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் நேற்றுக்கு கூட ரவீனாவோட ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சேனலில் டெலிகாஸ்ட் ஆச்சு. பாப்போம், வெயிட் பண்ணி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து என்ன? ரவீனா சீரியலிருந்து எடுத்ததை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.